யாருக்கு வசதி வாய்ப்பு, வசதி வாய்ப்புனா பொருளாதார மாற்றம் அல்ல, ஆட்டை வாங்குவதற்கு, ஆட்டை வைத்தேற்றுவதற்கு, ஆட்டை பராமரிப்பதற்கு, ஆட்டை பத்திரமாக பாதுகாப்பதற்கு, அது குர்பானி கொடுக்கிற வரைக்கும் ஒரு நபரால் உடலால் பொருளாதாரத்தால் முடியும் என்றால் மண் வஜத சாயத்தன் வசதி வாய்ப்பு, உடல் வசதி, உடல் பலம் பெற்றிருந்தும் அவர் கொடுக்காவிட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பரம் அவர் என்ன செய்ய வேண்டாம், அவர் வசதி வாய்ப்பு பெற்றிருந்தும் கொடுக்காவிட்டால் நாம் தொழக்கூடிய ஈடுகா தேடலுக்கு வரவே வேண்டாம். அவர் ஒரு ஆஜியா இருக்கட்டும், அவர் ஒரு அவுலியாவுடைய இந்தியா கூட இருக்கட்டும், அவர் இந்த ஊருடைய பிரசிடண்டா இருக்கட்டும், அவர் வசதி வாய்ப்பு பெற்றிருந்தோம், பொருளாதார வசதி பெற்றிருந்தோம், உடல் பலம் பெற்றிருந்தோம், எல்லாருக்கும் சோதனைப்பட்டு ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டிய இடத்து ஒரு நாட்டின் சேர்ந்து ஒரு சேர்ந்தார் என்றால் ஒரு சேர்ந்தாரா நாம் தொழக்கூடிய இடத்திற்கு அவர் அறைய வர வேண்டாம். ரசூலுல்லாஹ் ரத்தின என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஈதுகா பக்கம் தலை வச்சு படுக்க வேண்டாம். ஒரு சுண்ணத்தை, ஒரு சுண்ணத்தான ஒரு அரையாக்காக்கூடிய விஷயத்திலே எப்பொழுது ஒரு தலைவை காமித்தாரோ, எப்பொழுது ஒரு சிறுவை காமித்தாரோ, இவர் அங்கோடு என்ன செய்ய வருஷத்துக்கு 2 வாரம் நாம் ஈடுகாட்டுவதற்கு போறோம். 30 நாள் உடலால் தியாகம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு போறோம். 2வது நம் பொருளாதாரத்தை வெளிப்படுத்துவதன் மூலம், அல்லாஹ்வின் நமக்கு இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதன் மூலம், இறைவனுடைய தியாகத்தை நாமும் வெளிப்படுத்துவதன் மூலம் மையமாக வைத்து அந்த ஈடுகாட்டிலே அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய அந்த நாளில் வசதிகள் பெற்றிருந்தும் கொடுக்காவிட்டால் ரசூலுல்லாஹ் அப்படிதான் நித்திய கேட்டார்கள், வரவே வேண்டாம். பாண்டவர்களே, நம்மில் நிறைய பேர் முஸ்லிம் சமூகம் பக்ரீத்துடைய பெருநாள் வந்துட்டா, பக்ரீத் பண்டிகை வருது, அச்சு பெருநாள் வருது, பக்ரீத் பண்டிகை வருது, அச்சு பெருநாள் வருது, மாதிரி ஒரு மாதிரி தொடர்ந்து 10 நாள் ஐயாமத்த ஸ்ரீல தக்பீர் கூட சொல்ல மாட்டாங்க. 9ல இருந்து 13 ஆண்டு வரைக்கும் தக்பீர் சொல்லணும். 23 வகுத்துக்கு அந்த தக்பீர் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா முஸ்லிம் சமூகம் அச்சு பெருநாள் வருது, பக்ரீத் வருது, மாற்றி மாற்றி 2 பேர் உருதையும் தமிழையும் அரபியையும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க தவிர அந்த பக்ரீத் பெருநாளுக்கான சக்தி பெற்றிருந்து உருவாக்கிக்க மாட்டார். அந்த அச்சு பெருநாளுக்கு சக்தி பெற்றிருந்தோம் ஒரு நாட்டின் சேவை கூட சேர மாட்டார். 1008 காரணங்களை முன்வைப்பார். நம் குடும்பங்கள்ல மாதந்தோறும் மருந்து மாதம் என்று 1000 கணக்கில் செலவு செய்யும். மாதந்தோறும் வருடத்தோறும் 6 மாசத்துக்கு ஒரு முறை மருந்து மாதத்துக்கு என்று லட்சக்கணக்கில் செலவு செய்யும். நம்ம வாழ்க்கையை நம்ம எதிர்காலத்துக்கு பிள்ளை எதிர்காலத்துக்காக எத்தனையோ நிலங்களை வாங்கி போடுகிறோம், எவ்வளவு சொத்துக்களை குவித்து சேர்த்து வைக்கிறோம். இது எதுவுமே ஏற்று போறது கிடையாது. அவசான் அது மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லா ஆசையும் எடுத்துதான் போகிறோம். ஒரு நாளைக்கு நாம எடுத்துட்டு போறது என்ன, அது சவா நன்மைகள் மாற்றிருந்தான். அந்த நன்மைகளை செய்யக்கூடிய, அந்த நன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர இருக்கிறான், தந்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த சமூகம் அதை ஏன் விட வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, நான் ஆரம்பத்தில் கணக்கு போட்டு சொன்னதை போன்று ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கிறதுக்கு பதிலா ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு ஆடு கொடுப்பது சிறந்தது. ஒரு குடும்பமே மாடு கொடுப்பதற்கு, ஆடு கொடுப்பதற்கு தகுதி சக்தி இல்லாவிட்டால் ஒரு குடும்பத்தின் ஒருவராவது, அந்த குடும்பத்தில் ஒருத்தராவது ஒரு மாட்டின் சேர்ந்து போய் சேர்வது கட்டாயம் அவசியம். பாதி வலைதளங்கள்ல போன வாரம் ஒரு செய்தி, இவங்க வீட்டுக்கு தாண்டி வச்சிருக்கிறார், அவர் உண்மையில பாயான்னு தெரியல, இது அல்லது யாருடைய சதி வேலைன்னு தெரியல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வலைதளங்கள்ல அந்த பாய் தாண்டி வச்சவரு யாரும் கூட்டு குர்பானி கொடுக்காதீங்க, கூட்டு குர்பானில யாரும் போய் சேராதீங்க, கூட்டு குர்பானி கொடுக்கறதுனால ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறாங்க, மாட்டுக்கு கொடுக்குற காசை மனுஷனுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க என்று சொல்லி இறைவனுடைய கட்டளையை, குர்ஆனுடைய கட்டளையை, நபியுடைய கட்டளையை ஒரு சுன்னா ஒரு தாய் வைத்த ஒரு பாடி, அது முஸ்லிமா என்ன தெரியல, ஒரு முஸ்லிமுக்கு சொல்ல மாட்டான். ஆனால் அவர் சொல்கிறார், குர்பானிக்கு காசை கரியாக்காரி, குறிப்பா மாட்டுக்கு போய் கரியாக்காரி. அவர் சொன்னது அது கூட ஏற்றுக்கலாம், சீர்ண மாட்டுது. ஆனா இன்னொரு வழியை சேர்த்தார், நீங்க மாட்டை அறுப்பதால் அது பௌத்த மருந்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கு லக்கும் வழியத்தை, உங்கள் மாற்றம் உங்களுக்கு, எங்கள் மாற்றம் எங்களுக்கு. உன் வழியில நீ போ, என் வழியில நான் போறேன், என் வழியில என்ன வணங்கக்கூடாது சொல்ற தகுதி உலகத்துல எவனுக்கும் கிடையாது, உலகத்துல யாருமே கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை என்ன, அது எப்படி சொல்ல வைக்கிறாரு? ஒரு முஸ்லீமை போல சித்தரித்து ஒரு பாய் சொன்னா எல்லாரும் எல்லா வாயும் சொல்லுவாங்க, ஒரு பாய் பேசுறதுல போட்டுவிட்டா எல்லா வாயும் போட்டுருவாங்க. அப்படின்ற கண்ணோட்டத்துல ஒரு பாயை காசு கொடுத்து விலை வாங்கி மாட்டுக்கு காசை போடாதீங்க என்று சில தவறான செய்திகளை இன்னும் சொல்ல போற என்ன சொல்றாங்க, ஒரு
குர்பானி வந்து பரந்து கிடையாது, அது சுண்ணத்து மக்களாக்கா, அதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. உண்மையிலே இவன் பேச்சுப்படி குர்பானி பரந்து கிடையாது, சுண்ணத்து தான். அதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தெரியல. உனக்கு சுண்ணத் பண்ணாம இருக்கணும், உனக்கு ஏன் சுண்ணத் பண்ணாங்க? 7 வயசுக்குள்ள உனக்கு சுண்ணத் பண்ணாங்களா இல்லையா? அப்ப நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, உனக்கு சுண்ணத்தே பண்ணாம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உன் கதை நாடி இருக்கும், உன் தண்டவாளத்துல ஏறி இருக்கும்.